யாழ் திசை உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய உறவாக முள்ளிவாய்க்கால் படுகொலையை பற்றியும் அதற்கான நினைவேந்தல் பற்றியும் ஒரு சிறு உரையாடலை நிகழ்த்த வந்திருப்போது, தமிழகத்தின் தென்மூலை தனுஷ்கோடி அரிச்சல் முனையிலிருந்து ஈழ உறவுகளை நோக்கிய நினைவேந்தல் நிகழ்வை நடத்திய தோழர் தமிழர் கட்சி தமிழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் தீரன் திருமுருகன் அவர்கள். இவர் மக்கள் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். 2009ஆம் ஆண்டு ஈழத்தில் மாபெரும் படுகொலை நடைபெற்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய முதல் போராட்டம் செங்கல்பட்டு சட்டக்கல்லூரியில் 13 நாட்களாக 13 மாணவர்களை வைத்து 7 நாட்கள் உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தினுடைய தலைமையாக நின்று அந்த போராட்டத்தை வழிநடத்தியவர் நம்முடைய அருமை தோழர் தீரன் திருமுருகன் அவர்கள். அவர் இப்பொழுது தமிழகத்தின் தென்முனை ராமேஸ்வரத்தை கடந்து தனுஷ்கோடியினுடைய அரிச்சல் முனையிலிருந்து ஈழ திசை நோக்கிய நினைவேந்தல் வீர வணக்க நிகழ்வை ஏன் நடத்துகிறார் என்பதற்கான ஒரு சிறு உரையை நமக்கு தருவார். வணக்கம், வீர வணக்கம், எங்கள் பாலச்சந்திரனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தலைவன் பிரிகேடியர் ராஜுக்கு வீர வணக்கம். முழக்கம் போடுங்க, முழக்கம் போடுங்க. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நீங்க சொல்லுங்க. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் ஈழம் வெல்லட்டும், தமிழ் ஈழம் வெல்லட்டும், 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 வெல்லட்டும். தமிழ் ஈழம் வெல்லட்டும், தமிழ் ஈழம் வெல்லட்டும், மலரட்டும், 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 மலரட்டும். தமிழ் தேசியம் மலரட்டும், தமிழ் தேசியம் மலரட்டும், மலரட்டும். தமிழ் தேசியம் மலரட்டும், வெல்லட்டும், 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 வெல்லட்டும். தமிழ் ஈழம் மலரட்டும், தமிழ் ஈழம் மலரட்டும். வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன், தமிழர் கட்சியினுடைய நிறுவனர். இப்போ நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் தனுஷ்கோடி அரிச்சல் முனை. இந்த அரிச்சல் முனையில் இன்றைக்கி மே 18 நிகழ்வு ஈழ திசையை நோக்கி நினைவேந்தல் நிகழ்வு தமிழர் கட்சி சார்பாக நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக ஒரு 8 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன் இங்கே நடத்துகிறோம்? மே 18 நிகழ்வை தமிழ் தேசிய அரசியல் கட்சி தலைமைகள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கட்டத்தில் அதனுடைய நிகழ்வை நடத்திட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழர் கட்சியினுடைய சொல்லாடலில் செயலாடலில் எதுக்கு இந்த நினைவேந்தல் நிகழ்வை இங்கே நடத்தணுங்கிற காரணம்னா, இலங்கைக்கும் அதாவது ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்பு என்பது இன்னைக்கு தான் காரு, பைக்கு, விமானம். ஆனால் கடல் தோன்றிய காலகட்டத்திலிருந்து நம்மளோட வாணிபம் என்பது கப்பல் தான், கட்டுமரம் தான், தோணி தான், வத்தை தான். இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோமாக தொடர்ச்சியாக இலங்கைக்கு நமக்குமான உறவு பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்தது. குறிப்பாக இந்த கடல் தான் நம்மளை பிரித்து வச்சுருக்கு. இங்கேருந்து அரிச்சல் முனையிலேருந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அதிவேகமாக போகக்கூடிய பிளாஸ்டிக் படகு, இதில் 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம் இலங்கைக்கு. நம்ம நாட்டு படகுல 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம், விசைப்படகுல 1 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் உள்ள ஒரு பகுதி தான் இந்த அரிச்சல் முனை கடற்பகுதி பகுதி. இதில் தான் 2009க்கு தாங்கான துயரத்தில் ஒட்டுமொத்த உலகமே வேடிக்கை பார்க்கும் அளவுக்கு ஒரு பெரிய இனப்படுகொலையை சர்வதேச சமூகத்தினுடைய துணையோடு, இந்திய அரசு துணையோடு, இந்த தமிழ்நாடு அரசனுடைய வேடிக்கை பார்க்குற துணையோடு இலங்கை செய்து முடித்தது. உலகமே வேடிக்கை பார்த்தது. அப்போ இனி ஒரு இனப்படுகொலை தமிழகத்துக்கு தொடர்ச்சியாக வர வேண்டும் என்று நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஒற்றுமையின்மையை மட்டுமே இங்கே காமிச்சிக்கிட்டே இருக்குது. தமிழர்களெல்லாம் சாதியை மறுத்து, மதத்தை மறுத்து தமிழர் என்ற ஒரு ஒற்றுமைப்படுத்தினால் மட்டும்தான் அடுத்த ஒரு இனப்படுகொலை தடுத்து நிறுத்த முடியும். என்ன காரணம்னா,
எப்படி சிங்களவர்கள் ஏரியாவில் தமிழர்கள் ஏரியாவில் சிங்களவர்கள் குடியேற்றம் பண்ணி தமிழர்கள் இப்போ இனப்படுகொலை செய்கிறானோ அதிகாரத்தை கைப்பற்றி, அதுபோல் இன்றைக்கி வட இந்தியர்கள் முழுக்க 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 வந்து சேர்ந்துட்டான் தமிழ்நாட்டில். இன்னும் 20-30 ஆண்டுகளில் அவன் அதிகாரம் செலுத்துவான். அதிகாரம் செலுத்தினா அதிகாரத்தை வந்து உட்கார்ந்தா தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்களாக உருவாக்கப்படுவான். எப்படி ஸ்ரீலங்காவில் சிங்களவன் வந்து தமிழர்களை 2ஆம் தர மக்கள் குடிமக்கள் ஆக்கினானோ, அதுக்கப்புறம் எங்கள் சம உரிமை கொடுறான்னு சொல்லி போராட்டம் பண்ணனால தான் இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்துச்சு. அதுபோல் தமிழகத்திலையும் இந்த இனப்படுகொலை நடந்துடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வேணால் அந்த 21ஆம் நூற்றாண்டில் நமக்கு வந்து இனப்படுகொலை 2009 ஏற்பட்ட இனப்படுகொலை சொல்லிங்க. 19ஆம் நூற்றாண்டில் 1,50,000 மக்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கோம். 18ஆம் நூற்றாண்டில் நம்ம 1 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கோம். 16ஆம் நூற்றாண்டில் 2 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கோம். 15ஆம் நூற்றாண்டில் நமக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கோம். எப்படி அதை பேசிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு நூற்றாண்டும் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கோம். ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டான், திருமலை நாயக்கர் வகையார் வந்து கொண்டான், அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்களா சுல்தான்கள் வந்து கொண்டான், அதுக்கப்புறம் பார்த்தா திராவிடவாதிகள் வந்து கொள்றான், அடுத்த ஆரியவாதிகள் வந்து தொடர்ச்சியாக கொண்டான். இப்போ கேட்க நாதி இல்லை. சேர சோழ பாண்டிய அரசு நமக்கு கிடையாது. இனி அதுக்கான அரசியல் அமைப்பை நோக்கி நகர்வுக்கான அரசியல் தான், அடிப்படை அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். அதுதான் தமிழர் கட்சி எடுக்குது. ஏன் அரிச்சல் முனைக்கு வரோம்னா, ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக தொடர்பு உண்டு. ஈழத்தமிழர்கள் அவர்கள் அகதிகளாகவும் ஏதிரிகளாகவும் வந்து இறங்கக்கூடிய இடம் இந்த அரிச்சல் முனை பகுதி. அதுதான் பக்கத்தில் மண்டப முகாமுங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொப்புள்குடி உறவுகளை சந்திப்பதற்கு இன்றைக்கி தான் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தோணி வத்தை தான். இங்கேருந்து நம்ம அடிக்கடி போவோம், அவங்க இங்கேருந்து வருவாங்க. அவங்க பண்டமாற்று முறை நம்ம வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டோம். சினிமா தேட்டர் பார்க்குறதுக்கு அங்கேருந்து தோணி மூலம் வந்து இங்கே சினிமா பார்த்துட்டு போவாங்க. இங்கேருந்து சினிமா பார்ப்பதுக்கு அங்கே போவோம். அப்படிப்பட்ட உறவுகள் வந்து ஈழத்தமிழர்களுக்கும் தாய் தமிழர்களுக்கும் நமக்கு இருந்தது. அந்த உறவுகள் 2,50,000 மக்கள் 2009 கொல்லப்பட்டதுனால இதை ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று கூடி இருக்கிற நிகழ்வுகளாக இதை நான் மாற்றுறதுடைய வேலையை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, எப்படி சாதி ரீதியாக ஒரு மிகப்பெரிய சமூக போராளியாக இருந்தாலும் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு லட்சோப மக்கள் வந்து குருபூஜை விழா எடுக்கிறாங்களோ, எப்படி இமானுவேல் சேகரனாருக்கு லட்சோப மக்கள் சாதி ரீதியாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து அவருக்கு வந்து ஒரு குருபூஜை விழா எடுக்கிறாங்களோ, அதை விட 1000 மடங்கு தமிழர்கள் ஒற்றுமையாக, தமிழரோட ஒற்றுமை நிகழ்வாக, தமிழர்கள் இனிமே வந்து எந்த இடத்துலையும் கொல்லப்படக்கூடாது, தமிழர்கள் ஒற்றுமை இருக்கணுங்கிறதுக்காக இனப்படுகொலை நாளை முன்னிட்டு நம்ம ஒரு இன ஒற்றுமை நாளாக அறிவிக்க வேண்டும் தான் தமிழர் கட்சி வந்து இந்த ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை ஈழ திசையை நோக்கி அரிச்சல் முனை கடற்கரையில் நாங்கள் மே 18 நினைவேந்தல் நிகழ்வை வருடம் அனுசரிக்கிறோம். இந்த வருடமும் அனுசரித்து ஈழ திசையை நோக்கி வீர முழக்கமிட்டோம். ஈழ திசையை நோக்கி பாலச்சந்திரனுடைய படகும், அக்கா இசைப்பிரியா படகும், அண்ணன் பால்ராஜுடைய படகும் விடப்பட்டு அது ஈழ திசையை நோக்கி சென்றது. அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்களும் கொன்று குவிக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்ட இடமும் இந்த ஈழ திசையான இந்த கடற்கரை தான். அவர்களுக்கு உயிர்நீத்தவர்களுக்கு அந்த திசையை நோக்கியே நாங்கள் வீர அஞ்சலி செலுத்துவதற்காக திட்டமிட்டோம். இனி ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துல ஒட்டுமொத்த மக்களும் தமிழர் இன அழிப்பு நாள தமிழர் ஒற்றுமை நாளாக தமிழர் கட்சி பிரகடனப்படுத்துது. இனி அனைத்து தமிழர்களும் மே 18 என்பது இன ஒற்றுமைக்கான நாளாக அரிச்சல் முனை கடலை நோக்கி நகர்வோம், வெற்றி பெறுவோம். இனி ஒரு இனப்படுகொலை தமிழர்கள் நடந்தே கூடாது. அதற்காகத்தான் ஒரு ஒற்றுமைக்கான ஒரு மாநாடாகவும் ஒரு நினைவேந்த நிகழ்வாகவும் தமிழர் கட்சி முன்னெடுக்குது. இந்த அரிச்சல் முனை கடற்கரை பகுதியில் வெகு தமிழ்நாடு முழுக்க, உலக தமிழர்கள் முழுக்க நமக்கு ஒரு அடையாளம் பிம்பம் நமக்கு தேவை கூடுவதற்கு. அந்த கூடுவதற்கான ஒரு மிக சரியான இடமாக தமிழர் கட்சி தேர்வு செய்த இடம் தான் அரிச்சல் முனை கடற்கரை. நன்றி, வணக்கம்.